வலிக்குதா? இப்போ வரைக்கும் வலிச்சது. இப்போ நீ பிடிச்சதுனால வலிக்கல. என்ன மலர்? எனக்கு ஒரு சின்ன ஆசை, அத நிறைவேற்றுவீங்களா? உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் இருக்கேன். என்னன்னு சொல்ல? என்ன யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவீங்களா? கூட்டிட்டு போவீங்களா? சரி, கண்ணை மூடு. மலரு, ம், கண்ணை தர. உட்காரு. மலரு, ம், நீ கேட்டது மாதிரியே யாரும் இல்லாத இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டேன். உன் ஆசை நிறைவேறிடுச்சா? ம், இல்ல. அப்புறம் இந்த வானம், இந்த பூமி, அப்புறம் நீங்களும் நானும், நம்மள தவிர வேற யாருமே இருக்கக்கூடாது எப்பவுமே. வானம், பூமி, நடுவில் நீயும் நானும், புத்தகத்திற்கு நடுவில் வைக்கப்பட்ட மயில் இறகாய், இறுதி வரை இருப்போம் பொக்கிஷமாய். அப்புறம் இந்த உலகத்துல முதல்ல பிறந்த ஆதம் ஏவாள் மாதிரி நீங்க நான், நமக்குன்னு ஒரு அழகான வீடு, எதை பத்தியும் நினைக்காம எந்த கவலையும் இல்லாம எங்க கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். நீயும் நானும் ஆதாம் ஏவாள் ஆகி போவோம். ஆனால் இறுதி வரை ஆப்பிள் கடிக்காமலேயே இருந்து விடுவோம். அப்புறம் ஆ, ரெண்டு பேரும் இந்த மாதிரி இறுக்கமா கையை பிடிச்சு உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு கவிதை சொல்லிக்கிட்டு வார்த்தை பூரா தீந்து போற அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும். விரல்கள் பத்தும் அணைத்துக் கொள்ள, உள்ளங்கைகள் முத்தமிட, கதைகள் பேசி கவிதைகள் சொல்லி, வார்த்தை கடல் வற்றும் வரை நீயும் நானும் பேச ஆசை. சரி, பேசி பேசி வார்த்தையெல்லாம் தீந்து போயிடுச்சு. இப்ப என்ன பண்றது? நீங்களும் நானும் பேசி பேசி வார்த்தையெல்லாம் தீந்து போனதுக்கு பின்னாடி
எதுவுமே பேசாம உங்க முகத்தை நானும் என் முகத்தை நீங்களும் இப்படி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் எவ்வளவு நேரம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறது? போர் அடிக்காதா? என் முகம் உங்களுக்கு போர் அடிக்குமா? ம்ஹும். உன்முகம் பார்த்து இருக்க சொன்னால் என் முழு வாழ்வும் நான் இருந்து விடுவேன். வாழ்வில் ஒருபோதும் பிரியாத வரம் ஒன்றை தந்து விட்டாள். சரி, நீயும் நானும் மட்டும் இப்படியே எத்தனை நாள் இருக்கிறது? ஒரு மாசம், அப்புறம் ஒரு வருஷம், அப்புறம் இந்த ஜென்மம் பூரா நீங்களும் நானும் மட்டும் யாருமே இல்லாம தனியா, உங்களுக்குன்னு நான், எனக்குன்னு நீங்க, வேற எதுவுமே தேவையில்லை. இது மட்டும் போதும் எனக்கு. உனக்கென்று நான், எனக்கென்று நீ, வேறொன்றும் தேவைப்படாத வாழ்வு. இது மட்டும் போதும் எனக்கு இந்த ஜென்மத்திற்கு. அப்புறம் அப்புறம் அப்படியே ரெண்டு பேரும் கையை பிடிச்சுக்கிட்டே கதை பேசிக்கிட்டே கவிதை சொல்லிக்கிட்டே காதலிச்சுக்கிட்டே ரெண்டு பேரும் ஒரே நொடியில ஒன்னா கண்ணு மூடி செத்து போகணும். அப்புறம் மறுபடியும் புதுசா பிறந்து வரணும். நீங்க எனக்காக, நான் உங்களுக்காக. மறுபடியும் இதே மாதிரி வாழ்ந்து, மறுபடியும் இதே மாதிரி இறந்து, இந்த 7 ஜென்மம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த எல்லா ஜென்மத்திலையும் இதே மாதிரி ஒரு வாழ்க்கைய வாழ்ந்து செத்து போகணும். மரணித்து ஜனனித்து, ஜனனித்து மரணித்து, ஜென்மங்கள் 7 அந்தாதியாய் அன்றில் போல் ஒரு அழகிய வாழ்வு. உன்னோடு நான், என்னோடு நீ, உனக்காக நான், எனக்காக நீ. கைகள் கோர்த்து கதைகள் பேசி காதல் செய்து கரைந்து போகும் காற்றோடு காற்றாக. na na
அம்மா கை வலிக்குதுமா. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா டாக்டர் கொஞ்சம் வர சொல்லுங்கம்மா. கை ரொம்ப வலிக்குதுமா. அம்மா ஐயோ அம்மா கொஞ்சம் எந்திரிங்கம்மா. சிஸ்டர் சொல்லுங்க சார். கை ரொம்ப வலிக்குது சிஸ்டர், தாங்க முடியல. கொஞ்சம் ஏதாவது பண்ணுங்களேன். ஒரே ஒரு நிமிஷம் இருங்க, நான் பெயின் கில்லர் இன்ஜெக்ஷன் போட்டு விடுறேன். அம்மா என்னாச்சு சார்? கை ரொம்ப வலிக்குது சிஸ்டர். அம்மா வேணும்னா எழுப்பட்டுமா சார்? இல்ல சிஸ்டர் வேணாம். இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன் சார். பெயின் கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சிரும். நல்லா தூக்கம் வரும். நீங்கள் நிம்மதியாக தூங்குங்க. தேங்க்யூ சிஸ்டர். ஏன் சார்? அம்மா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு வெளியில் இருக்கிறவங்கள வர சொல்லி பார்த்துக்க சொல்லவா சார்? வெளியிலயா? வெளியில யார் இருக்கா? உங்கள் ஒய்ஃப்னு நினைக்கிறேன். ரொம்ப நேரமாக வெளியில் தனியாக தான் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள வேணா நான் பார்த்துக்க சொல்லவா? ஏன் வைஃபா? அவங்க இங்க இருக்காங்களா? ஆமாம் சார். என்னன்னு தெரியல, ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன்னு சொல்லி உடனே வர சொல்லுங்க. சரி, ஓகே சார். மேடம், சார் உங்களை உள்ள வர சொன்னாரு. என்னையா? ஆமா மேடம், நீங்க இங்க இருக்கிறதா சொன்னேன். சார் தான் உங்களை உள்ள வர சொல்லி சொன்னாரு. சரி. வா உள்ள வா. அட உள்ள வா மலரே. உட்காரு. இல்ல இருக்கட்டும்ங்க. ஏய் உட்காருன்னு சொல்றேன்ல. எதுக்கு இவ்வளவு நேரம் வெளியே நின்னுட்டு இருந்த? உள்ள வந்து உட்கார்ந்திருக்க வேண்டியதானே? எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டதா அம்மா சொன்னாங்க. சத்தியமா நீ வெளியே இருப்பேன்னு எனக்கு தெரியாது. இல்லனா நான் உன்னை அப்பவே உள்ள வர சொல்லியிருப்பேன். பரவாயில்லங்க, இருக்கட்டும். என்னாச்சுங்க? இல்ல திடீர்னு கை ரொம்ப வலிக்குது. நான் வேணா போய் நர்ஸை கூட்டிட்டு வரவா? இல்ல இல்ல வேணாம். இப்பதான் வந்து பெயின் கில்லர் போட்டு வலி குறைஞ்சிரும் சொல்லியிருக்காங்க. ஏங்க ஏன் அழறீங்க? வலி தாங்க முடியல, அதான் என்ன அறியாம கண் கலங்குது. கண்ணை தொடச்சு விடவா? உட்கார். ஹே, எதுக்கு இப்படி எல்லாரும் என்ன பார்த்து பார்த்து அழுதுகிட்டு இருக்கீங்க? இப்ப இவ்வளவு நேரம் அம்மா அழுதாங்க, அவங்கள சமாதானப்படுத்தின. இப்ப நீ ஏன் அழற? இல்லைங்க, ஒரே ஒரு நாள் சந்தோஷமா உங்க கூட கோயிலுக்கு போலான்னு சொல்லி கிளம்புன. அது கூட அந்த கடவுளுக்கு பொறுக்கல போல இப்படி உங்களை படுக்க வச்சுட்டாரு. இங்க பாரு, சும்மா இந்த கிழவி மாதிரி பழைய காலத்து டயலாக் எல்லாம் பேசாத. ஏதோ ஒண்ணு நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு, அவ்வளவுதான். ஏதோ நீ இருந்ததுனால இப்படி எல்லாம் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா நான் எப்படி யோசிக்கிறேன் தெரியுமா? ஒருவேளை நீ இல்லாம இருந்திருந்தா
இதே கத்தி என் வயித்துல இறங்கியிருக்கும். நீ என் கூட இருந்ததுனால தான் வயித்துல இறங்க வேண்டிய கத்தி கையோட போயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு நீ என்ன சொல்ற? என்ன? இல்ல, நீங்க சமாதானப்படுத்துறதுக்காக தான் சொல்றீங்க. அப்படி நீ எடுத்துக்கிட்டா நான் என்ன பண்றது? நான் என் மனசுல இருக்கிறது தான் சொன்னேன். சும்மா தேவையில்லாம மத்தவங்க பேசுறதெல்லாம் காதல கேட்டுக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன்னா இந்த உலகம் உன்னை குத்தம் சொல்லிட்டு தான் இருக்கும். நீ நினைச்ச வாழ்க்கைய என்னைக்குமே நீ நிம்மதியா வாழ முடியாது. மத்தவங்க சொல்றத தூக்கி போட்டுட்டு உன் மனசு என்ன சொல்லுதோ அதை கேட்டுட்டு வாழப்பாரு. இந்த பேரு நீ கண்டதையும் நினைச்சு மலர்கிட்ட காதலை சொல்ற முடிவுல இருந்து தயவு செய்து பின்வாங்கிடாது. அப்போ சொல்லிடலான்னு சொல்றியானே? நீ உன் பிறந்த நாள் அன்னைக்கு மலர்கிட்ட உன் காதலை சொல்ற, அவ்வளவுதான். மலர், இப்ப டைம் என்ன இருக்கும்? 11:45. இன்னும் நம்ம பர்த்டே முடியல. பேசாம இதே கணி அண்ணங்கிட்ட பேசி வச்ச மாதிரி நம்ம மனசுல இருக்கிற விஷயத்த மலர்கிட்ட சொல்லிடலாமா? பிறந்த நாள் அன்னைக்கு சொல்லணும்னு முடிவு பண்ணிருந்தோம். சொல்லிட வேண்டியதான். ஏங்க, என்னாச்சு? ஒண்ணு இல்ல உட்கார் உட்கார் உட்கார. பரவாயில்ல, நான் கொஞ்ச நேரம் உட்கார்ந்துருக்கேன். படுத்துட்டே இருக்கிறது ஒரு மாதிரியா இருக்கு.